நம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற பதிவில் இது 3வது பதிவு. எத்தனை தான் நம்ம திருந்தணும் அப்படின்னு நினச்சாலும் நமக்குள்ளே இருக்கிற அறியாமை காரணமாக திரும்ப திரும்ப தவறுகளை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். இந்த அறியாமையிலிருந்து நம்ம காத்து கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் திருமுறை வாக்குகள் பெரிதும் துணை செய்கின்றன அப்படிங்கிறது உறுதி. இறைவன் வினை வயப்பட்டு துன்பப்படும் நம்ம எல்லாருக்காகவும் திருந்தி உய்யும் பொருட்டு அருளாளர்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்புனாங்க. அவர்கள் வாயிலாக நமக்கு தன் அருள்பாடுகளை செய்தில் இருக்கார். அருளாளர்கள் அதித்தித்து நின்று இறைவனை திருவாய் மலர்ந்து அருளிய சொற்கள் தான் திருமுறைகளில் இருக்கு. இந்த உண்மையை எனது உரை தனது உரையாக என்று அருளி செஞ்சிருக்காரு சம்பந்தர் பெருமான். அவர் சொல்லியிருக்க திருவாக்கில் இருந்து நமக்கு புரியுது. அருளாளர்கள் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வாக்கும் இறைவன் தன் வாக்கு அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. திரைமுறைகளில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு சொல்லும் மந்திர ஆற்றல் உடையது. எனவே திருமுறைகளை நாம் பாராயணம் செய்யும்போது அதில் உள்ள மந்திர ஆற்றல் நமது உயிரோட கலந்து நமது அறியாமையை போக்கும் திறன் உடையது. திருமுறைகளை ஓதி ஊழ்வழியிலிருந்து நாம் விடுபட்டு பிறவி பயனை பெறும் பொருட்டே திருமுறைகள் இறைவன் நமக்கு வழங்கியுள்ளார் அப்படிங்கிறது உண்மை. திருமுறைகளை இறைவன் தோற்றுவித்ததன் நோக்கம் இது ஒன்று தான். இந்த உண்மையை சம்பந்த பெருமான் திருக்கடை காப்பில் உள்ள திருவாக்கிலிருந்து நமக்கு சொல்லியிருக்காரு. நறுநீர் உகம் காளி ஞான சம்பந்தன் வெறுநீர் திருப்பரியல் வீரட்டத்தானை பொருநீடு அரவன் புனைப்பாடல் வல்லாருக்கு அரும் நீடி அவலம் அரும் பிறப்புதானே அப்படின்னு திருக்கடை காப்பு திருவாக்கா சொல்லியிருக்கிறது நமக்கு உணர்த்துது. நீடு அவலம் அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கும் துன்பம் அப்படின்னு அர்த்தம். திருமுறைகளை தவிர நம்மளுடைய துன்பத்தில் இருந்து விடுபடுறதுக்கு வேற எந்த உபாயமும் இல்லை. நாம் திருந்தி வாழ்வதற்கு திருமுறைகள் பெருவிதமாக நமக்கு உதவுகின்றன. திருமுறைகளில் இருக்கிற சொற்களில் இருக்கிற மந்திர ஆற்றல் நம்மை அறியாமையிலிருந்து நமக்கு வரவுள்ள துன்பங்களை போக்கி இன்பங்களை விளைவிக்கும் அப்படிங்கிறதுல எள்ளு அளவு கூட நமக்கு சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். இந்த மந்திர ஆற்றல் இறை ஆற்றலாக மாறும். அவற்றோடு நாம் நாள்தோறும் தொடர்பு கொண்டு இருக்கும்போது அந்த இறை ஆற்றல் நம்மை திருந்த வைக்கிறது. நம்மை அறியாமலே நாம் திருந்தி கொண்டே இருப்போம். திருந்திய மனிதனுக்கு வினைப்பயனை ஊட்ட தேவை இல்லாதனால நாளடைவில் விதியை மாற்றும் வல்லமைய திருமுறைகள் பாராயணம் செய்கிறது நமக்கு செய்து உதவுது. எனவே திருமுறைகளை பாராயணம் செய்பவர்களுக்கு விதியை வெல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மை. நம்ம பல பேர் திருமுறைகளை பாராயணம் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம், நம்ம நம்புகிறோம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திருமுறைகளை பாராயணம் செய்கிறதுக்கும் நமக்கு விதி இருக்கணும் அப்படி தான் சொல்கிறாங்க. எதற்கும் ஒரு விதி இருக்கணும், திருமுறைகளை படனம் செய்வதற்கு விதி இருந்தால்தான் செய்ய முடியும், இல்லாட்டி செய்ய முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு நழுவுற பேச்சு தான். விதி வேற, முயற்சி வேற. முயற்சி செய்வதற்கு விதி வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. விதி அப்படின்னு இந்த பிறப்பில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு வகை சூழ்நிலை தான். முயற்சி என்பது அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டே அதை பொருட்படுத்தாமல் முயன்று முன்னேறுவது தான் முயற்சி. அந்த நிலையில் அத்தகைய சூழ்நிலையிலிருந்து விடுபட
உட்பட்டு வர்றது தான் வந்து அனுபவ உண்மை. நம்மளே நிறைய பேர் பார்த்துருக்கோம். விதிப்படி ஒருவனுக்கு ஒரு சூழ்நிலை அமையுது. அவ்வாறு அமைந்த அந்த சூழ்நிலையை குறித்து உலகத்தில் இருக்கிறவங்க யாரும் அவனை குறை சொல்ல மாட்டாங்க. எல்லாம் அவன் விதி, அதனால் அனுபவிச்சான் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக கொண்டு மேற்கொண்டு எந்த முயற்சியையும் செய்யாமல் அப்படியே அவன் வாழ்ந்தான்னா உலகத்தில் இருக்கிறவங்க இவன் சோம்பேறித்தனம் தான் இவனுடைய இந்த நிலைக்கு காரணம் அப்படின்னு தான் பழிப்பாங்க. அதனால் முயற்சி செய்ய வேண்டியது நமக்கு இன்றியமையாதது ஒன்று அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த உண்மையை தான் திருவள்ளுவர் பொறியின்மை யாருக்கும் பழியென்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி அப்படின்னு நமக்கு அருளி சொல்லியிருக்காரு. இதிலிருந்து திருமுறைகளை வந்து படனம் செய்கிறது, திருந்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஒரு விதி வேண்டும் அப்படின்னு சொல்கிறது முற்றிலும் பொருந்தாதது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குறளில் அறிவறிந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறது அறிவு வேண்டுவற்றை அறிந்து அப்படின்னு பரிமேல் அழகர் வந்து அவரோட உரையில் சொல்லியிருக்கார். அறிய வேண்டியன என்ன அப்படின்னா நமக்கு விதியை வகுத்து ஊற்றினவன் இறைவன். இறைவன் அருளால் நமக்கு கிடைக்கப்பெற்ற திருமுறைகளை பாராயணம் செஞ்சால் நமக்கு திருத்தம் ஏற்படும். அந்த திருத்தம் காரணமாக மேலும் விதியை ஊட்டுவதை இறைவன் சிறிது சிறிதாக குறைப்பான், அறவே நிறுத்திடுவான் அப்படிங்கிறத நம்ம அறிய வேணுங்கிறத தான் வந்து அறிவு அறிந்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. திருமுறைகளை பாராயணம் செஞ்சு நிச்சயமாக நமது விதியை மாற்றி நமது துன்பங்களை போக்கி நம்மை நிம்மதியாக வாழ செய்யும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. சரி, இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விதியாவது வெல்வதாவது அதெல்லாம் வெட்டு பேச்சு, செய்த வினைக்கு பலனை நம்ம வந்து இந்த உடலோடு இருக்கும் வரை அனுபவிச்சுத்தான் தீர்க்க வேண்டும், விதி யாரை விட்டது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறவங்கெல்லாம் சொல்கிறது பொருத்தம் இல்லாத வாதம். உறுதியான நம்பிக்கையோட உள்ளம் உருக திருமுறைகளை பாராயணம் செஞ்சோம்னா நிச்சயம் இறைவன் நமக்கு ஊட்டும் வினைப்பயனை நமக்கு உரைப்புக்கு ஏற்ப சிறிது சிறிதாக குறைச்சு அறவே நீக்கி விடுவான். இதற்கு காரணம் திருமுறை பாராயணம் வாயிலாக நாம் திருத்தம் பெற்று விட்டு வர்றது தான். திருந்துறதுக்கு அப்புறம் வினைப்பயனை ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பின்னும் விதியை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து இறைவன் கருணை இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிகராயிடும். கைதி ஒருவன் செஞ்ச பிழைக்காக 14 ஆண்டுகள் வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் அவனுடைய நல்லடத்தை கணக்கில் கொண்டு அரசாங்கம் அவனுக்கு வந்து 7 ஆண்டுகள் தண்டனை முடிஞ்ச உடனே நல்லடக்கத்துக்காக அவனை வந்து விடுவிச்சிடுறாங்க. அப்போது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களே எவ்வளோ கருணை உள்ளம் இருக்கும்போது உலகத்தையே உருவாக்கின இறைவன்கிட்ட வந்து கருணை உள்ளம் இருக்காதா? கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இறைவழிபாட்டினால ஊழுடைய கடுமையை வேண்டுமானாலும் சற்று குறைத்து கொள்ளலாமே தவிர விதியை முழுமையாக மாற்ற முடியாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நாம் திருந்தியதுக்கு அப்புறமும் நம்ம அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழ் வழியாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது ஊழோட வழியா இல்லை திருவருள் உதவியா அப்படிங்கிறத நம்ம அறியாமல் இவ்வாறு சொல்கிறது வந்து நம்ம பொருந்தாது. ஊழ் வலிமிக்கது அப்படிங்கிறத திருவள்ளுவர் கூறியிருக்காரே தவிர ஊழை வெல்ல முடியாது அப்படின்னு அவர் எந்த இடத்துலையும் அவர் சொல்லலை. ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அப்படின்னு திருக்குறளில் ஊழின் வன்மையை கூறியிருக்கார். ஊழை வெல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்லலை. ஊழையும் உப்பக்கம் காண்பவர் உழைவின்றி தாளாது உங்கன்று பவர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதாவது தொய்வின்றி முயல்பவர்களுக்கு ஊழு புறுமுதுகு காட்டி ஓடும்படும் செய்வார் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த குறளுக்கு உரை எழுதிய பரிமேல் அழகர் ஊழ் ஒரு காலமாக இரு காலமாக அல்லது விலகாமையின் பலகால் முயல்வார் பயன் எய்துவர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். திருமுறை பாராயணம் செஞ்சு சில நாட்கள்லேயே துன்பம் நீங்கவில்லை அப்படின்னு சோர்ந்து அடைஞ்சு விடக்கூடாது. பல நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த குறள் வாயிலாக நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது இதைத்தான் வந்து அவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு.
எனவே திருமுறைகளை பாராயணம் செஞ்சு நமது வினை துன்பத்தை நாம் போக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த பாராயணம் நாம் விடாமல் தொடர வேண்டும் என்பதையும் இதனால் நமக்கு உணருது. சரி, திருமுறைகளை எப்படி பாராயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் சிந்திப்போம். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.